அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் இட்லி மாவு வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஸ்பெஷலாக சொல்லணுன்னா குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஜஸ்ட் இதுக்கு ஒரு கப் இட்லி மாவு இருந்தால் போதும், வேறு எதுவுமே வேண்டாம். கோதுமை மாவு, மைதா மாவு, மில்க் பவுடர் எதுவுமே தேவையில்லை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் ஒரு கப் அளவுக்கு கெட்டியான இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு சிட்டிகை சோடா உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு சிட்டிகை கலர் பவுடர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி அதிகமான மாதிரி தெரிஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக சொல்லணுன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு ரெடி ஆகிடணும், பார்த்துக்கோங்க. அப்புறம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் விட்டு அந்த ஆயில் ஹீட் ஆன பிறகு ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த மாவை எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துல அது ஃப்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம அதை திருப்பிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆன பிறகு அதை எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். சுகர் சிரப்பை நான் முதல்ல ரெடி பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு குலாப் ஜாமுனுக்கு நம்ம எந்த மாதிரி சுகர் சிரப் ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் ரெடி பண்ணணும். அப்புறம் இதை அதில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ஊற விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.